வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு கேரட் ரைஸ் பண்ண போறோம். இதை ரொம்ப சுலபமா பண்ணிடலாம். சாதம் மட்டும் வடிச்சிட்டோம்னா 10 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதை லஞ்சாவும் சாப்பிட்டுக்கலாம், லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுத்து விட்டுக்கலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷா உருளைக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் வறுவல், சிப்ஸ் இதெல்லாம் நல்லா இருக்கும். இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1/2 கப் பாஸ்மதி அரிசியை வாஷ் பண்ணிட்டு 1க்கு 2 பங்கு, அதாவது 1 கப் தண்ணி சேர்த்து அது கூடவே 1 ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல 2 விசில் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். சாதம் வெந்ததுக்கு அப்புறம் உடனே ஒரு பிளேட்ல கொட்டி ஆற வச்சிட்டோம்னா நல்லா சாதம் உதிர உதிரா இருக்கும். இந்த மாதிரி கேரட் சாதத்துக்கு சாதம் நல்லா உதிர உதிரா இருந்தாதான் நல்லா இருக்கும். 200 கிராம் கேரட்டை தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த சாதத்துல சேர்க்கறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி எடுத்து வச்சிருக்கேன். இது மாதிரி பச்சை பட்டாணி சேர்த்து பண்ணோம்னா சாதம் கலர்ஃபுல்லா இருக்கும். இது ஆப்ஷனல் தான், நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 1/2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கங்க. ரெண்டுமே சூடாயிடுச்சு. இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதுல 10-12 முந்திரி சேர்த்துக்கங்க. முந்திரி சேர்த்தோம்னா சாதம் நல்லா சுவையாகவும் இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா அட்ராக்டிவாகவும் இருக்கும். இப்ப சேர்த்த முந்திரியோட கலர் லைட்டா மாறி வரட்டும். அடுத்து இதுல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம், 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கங்க. ஒரு 3 பூண்டை நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்ப எல்லாத்தையும் ஒரு 1/2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டா போதும். வெங்காயத்தை இந்த அளவுக்கு வதக்கிட்டு அடுத்து கட் பண்ணி வச்ச கேரட்டை சேர்த்துக்கலாம். கூடவே எடுத்து வச்ச பச்சை பட்டாணியும் சேர்த்து ஹை ஃப்ளேம்ல வச்சு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கங்க. வதக்கியாச்சு. அடுத்து இதுல 3/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்க்கிறேன். இந்த மிளகாத்தூள் அளவு கரெக்டா இருக்கும். நீங்க உங்களுக்கு தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இது கூட 2 பிஞ்ச் மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூளும் 1/4 டீஸ்பூன் சீரகத்தை 1-2 இடிச்சு சேர்த்துக்கலாம். இப்ப இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்த்திருக்கேன். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்ல இந்த கேரட்டும் பச்சை பட்டாணியும் ஒரு 3 நிமிஷத்துக்கு வெந்து வரட்டும். இப்ப 3 நிமிஷம் ஆச்சு. நம்ம சேர்த்த கேரட்டும் பச்சை பட்டாணியும் குழையாம நல்லா கரெக்டா வெந்திருக்கு. ரொம்ப சாஃப்டா வேக விட்டுறக்கூடாது. அடுத்து இதுல நம்ம உதிரா வடிச்ச சாதத்தை சேர்த்துடலாம். ஸ்டவ்வை நல்லா சிம்ல வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் மட்டும் மிளகுத்தூள் சேர்க்கிறேன். 1/4 டீஸ்பூன் போதும், கரெக்டா இருக்கும். அப்போ கேரட்டுக்கு உப்பு சேர்த்தோம். இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துட்டு ஸ்டவ்வோட தீயை கொஞ்சம் கூட்டிட்டு சாதம் நல்லா சூடேற வரையும் நல்லா எல்லாம் ஒன்னா மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா ஒன்னா மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. சாதமுமே நல்லா சூடு ஏறிடுச்சு. டேஸ்டான ஹெல்த்தியான கேரட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ஹெல்த்தியான வெரைட்டி ரைஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.